வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக மிதுன ராசிக்கு இருக்கு. ஏன்னா ராஜோகாதிபதி சனியே 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு ராசியிலேருந்து பார்ப்பது மிகவும் அருமை. ஸோ ஆண்டு கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. ராசிக்குள்ள குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் 9ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்த்து பல நல்ல சேஞ்சஸ் இன் லைஃபை கொண்டு வரக்கூடிய மாற்றமான ஒரு மனமாற்றம், அது அதன் மூலமாக செயல் மாற்றம், அது மூலமாக பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்துவிட்டது. இது ஆகஸ்ட் மாதம் அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி சில நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளேயே வரார். எப்போ வரார்? ஆகஸ்ட் மாசத்திலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் முதல் 3 வாரங்கள் சுக்கிரனும் குருவும் ராசிக்குள்ளேயே இருப்பது அருமை. அது 7ஆம் இடத்தை பார்த்து திருமணம், நண்பர்கள், உங்களுடைய பங்குதாரர்கள், நீங்க டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில மீட் பண்றவங்க, கிளையண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், கொலீக்ஸ், எல்லாத்தையுமே ஒரு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு குடிக்கிறதுங்க. ஸோ இது ஒரு கோல்டன் டைம் தான். ஏன்னா இப்போ இந்த 2 மிகப்பெரிய சுப கிரகங்கள் ராசிக்குள்ள வருவது, ராசி அதிகமாக திருப்பலம் கொடுத்து சுபத்துவப்படுத்தி ஒரு சில பெனிஃபிட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, வீடியோவில் வரவங்க, இந்த ஆர்ட்ஸ் குரு இருக்கிறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, இது மாதிரி எல்லாமே கேமரா, வீடியோ, ஃபேஷன், அது மாதிரி விஷயத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸும் நல்ல ஒரு லைம்லைட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆமாம், ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிச்சம் பெறுகிறார், அதிகமான ஒளி பெறுகிறார். அதே மாதிரி மற்ற கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதனே 2ஆம் இடத்திலிருந்து மாசத்தின் கடத்தில் 3ஆம் இடத்துக்கு போறதும் நல்ல ஒரு அமைப்பு தான். எந்த விதத்திலும் சனி செவ்வாய் பார்வை இல்லாமல் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கிறார். சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போறார், தப்பு இல்லை. சூரியனும் பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்திருக்கிறது மிகவும் அருமை. ஸோ இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா, நல்ல ஒரு முயற்சி, அதே சமயத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு, சில விஷயங்கள் முடிச்சுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழில் மேன்மை பெறுவது, விறுவிறுப்பாக ஒர்க் பண்ணுறது, கடன்களை அடைப்பது, திருமணம் ஆகாதம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்துக்கலாம், குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தைகள் கிடைக்கும், பூர்வீக சொத்து எதிர்பார்க்குறவங்க பூர்வீக சொத்து வரும், சில பணம் வரணுங்கிறது சில எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பணம் உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தையும் நல்ல ஒரு அருமையான ஒரு டைமை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2025 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன முயற்சிகள் கடந்த 6 மாதமாக எடுத்தீர்களோ எல்லாமே உங்க மடியில் விழுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் இருக்கு. ஸோ இது ராஜோகாதிபதியாகிய சுக்கிரனே லக்ன ராசிக்குள்ள வருவது, அதே சமயத்தில் இன்னொரு ராஜோகாதிபதியாகிய சனி தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, தொழில் மூலமாக முன்னேற்றங்கள், மேன்மை, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஜெயிக்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடந்து அது மூலமாக பெருத்த லாபம் பெறுவது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு, அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்களோ அது கிடைக்கிறது. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்தில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸு. ஸோ எல்லா தொழில் அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2025-26 மிதுன ராசிக்காரங்கள் தொழில் வேலையில் ஜெயிக்க போகிறாங்க, அதிகமான முயற்சி கொடுக்க போகிறாங்க, மேலும் மேலும் உயர போகிறாங்கிறது நான் பார்த்தோம். அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த ராஜோகாதிபதி ராசிக்குள்ளேயே வருவது, குருவும் ராசிக்குள்ளே வருவது, இதுவரை போன வருடம் ஃபுல்லாக விரயங்கள் விரயங்கள் விரயங்கள், தேவையற்ற செயல்கள் அப்படின்னு போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ ரூப்பான செயல்களாகவும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டைமாகவும் அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கச்சிதமாக பண்ணி எல்லாமே குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 21-22 முடிச்சுக்கிறது நல்லது.
ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் டைம். அந்த டைம்ல எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கும். அந்த டைம்ல முடிச்சிட்டோம்னா மீதி அடுத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க மெயின்டெனன்ஸ் மோட்ல போய் அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம். அது மாதிரி இருக்கு. காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள போய் ஒரு ரொம்பவே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது, தொழில் வேலையில ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது, மாணவர்களுக்கு வந்து டக்குன்னு அவங்க என்ன காலேஜ் ட்ரை பண்றாங்களோ அது கிடைக்கிறது, தொழிலில் மேன்மை ஆகிறது, ரைட் பீப்புள் அட் ரைட் பிளேஸ் மீட் பண்றது. ஸோ நல்லாவே டெவலப்மெண்ட் ஓரியன்டான டைம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகளால் போன வருஷம் ஃபுல்லாக மருத்துவ செலவுகள் போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதில் சுகர் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மற்றபடி எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு ஒன்று கூடி வருவது நல்ல ஒரு விசேஷமான அமைப்புங்க. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுடைய தசாபுக்திகள், அதாவது இது வந்து பொதுவான பலனையை தவிர உங்களுடைய துல்லியமான ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திக்கு போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு யோகமான தசையா அல்லது அவயோக தசையா, அது என்ன ஸ்தானபலம் திருப்பலத்தோட அந்த தசநாதனும் புக்திநாதனும் நடக்கிறாங்க, அது கோச்சாரத்தில் நம்ம பேசின அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புக்குள்ள வராங்கிறதுலாம் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்டுக்கு அப்புறம் எப்படி வருது, ஷார்ட் டேர்ம்ல எப்படி இருக்கும், லாங் டேர்ம்ல எப்படி இருக்கும், அதை வைத்து நீங்கள் தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையோட டைரக்ஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து தேவையற்ற சுப அந்த செலவுகள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஓரளவுக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான முடிவுகள் எடுத்து நீங்க வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் உங்களுடைய செயல்களையும் அமைத்துக் கொள்வேயானால் நீங்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறி நீங்க வந்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நமக்கு கர்மா என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டுமேயானால் நான் முதலே சொன்ன மாதிரி தேவையற்ற செலவுகளை நீங்க அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது நான் பேசுனது வந்து பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.